ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த செஷனோட 8வது நாள். இன்னும் பல பேர் நம்மளோட இணைந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்யூ, நன்றி. ஒரு நிமிஷம், சாரி, மன்னிக்கவும். இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா தெரியுது சிஸ்டர்? சிஸ்டர். ஓகே. ஸோ இன்னைக்கு 8வது நாள். உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் இந்த 21 டேஸ் சேலஞ்சை ரொம்ப இன்டென்ஸாக மனதளவில் இன்னும் 8வது நாள் தொடர்ந்து வரீங்க. இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பார்த்தோம். அது எப்படி நம்ம இன்னும் சிறப்பாக மாஸ்டர் கிட்ட நெருங்கி போகணும் அப்படின்னும் பார்த்தோம். இது ஒரு செட் ஆஃப் சீரீஸில் அடுத்து இன்னும் நம்ம இன்னும் தொடர்ந்து என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் நம்ம இதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு இன்னொரு டிஃப்ரெண்ட் சைடு ஆஃப் ஆர் ப்ராக்டிஸ் எதுவும் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சென்ட்ரிங் பண்ணிக்கலாம். மனதை ஒருமுகப்படுத்திக்கலாம். மென்மையாக உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உடல் முழுவதும் ஓய்வு பெறுவதாக உணருங்கள். Feel how your whole body is getting completely relaxed. மென்மையாக உங்கள் கவனத்தை உங்கள் இதயத்திற்கு கொண்டு செல்லுங்கள்.
இதயத்தில் உள்ள ஆழ்ந்த அமைதியை உணருங்கள். அந்த அமைதியான நிலையிலிருந்து நம் இதயங்களை இந்த செஷன்ல ஜாயின் பண்ற அனைத்து சகோதர சகோதரிகளுடன் இணைக்கலாம். நம் இதயம் நம் குருவின் இதயத்துடன் இணைவதாக உணரலாம். இன்றைய நிகழ்வு அவராலேயே வழி நடத்தப்படட்டும். நன்றி. ஸோ நம்ம இந்த 21 டேஸ் 21 நாள் பயிற்சியில் வந்து முதலா காலை பி புள்ளி சுத்திகரிப்பு, மார்னிங் பி பாயிண்ட் கிளீனிங் பார்த்தோம். அப்புறம் மார்னிங் ப்ரேயர், காலை பிரார்த்தனை, காலை தியானம், மார்னிங் மெடிடேஷன், அப்புறம் சஜஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அது இல்லாமல் அவரை நோக்கி செல்ல 3 அடிப்படை தூண்களும் நேற்று நம்ம பார்த்தோம். அதில் மாஸ்டரின் மீது அன்பு, மாஸ்டருடன் சத்சங், மாஸ்டருக்கு கீழ்ப்படிதல், இந்த மாதிரி ஒரு 3 தூண்கள் பார்த்தோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இன்னைக்கு வந்து இன்டென்ஷன் 1, உள்நோக்கம் 1, அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சஜஷன்ஸ்லாம் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், நம்ம புக்ஸ்லலாம் இருக்குது. இந்த உள்நோக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. நம்ம ஹார்ட்ஃபுல்னஸில் சில பேர் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு புதுசாக இருக்கும். எனக்கும் கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஸோ இது எங்கேருந்து எடுத்திருக்கோம், தாஜி என்ன இது எதுக்காக இது சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம இந்த இன்டென்ஷன் 1 ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம பண்டாரா மெசேஜஸ் இப்போ ரீசெண்டாக தாஜி நிறைய கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு பண்டாரா மெசேஜ் 2022ல் ஒரு 4 வருஷம் முன்னாடி கோவிட் டைமில் வரும்போது கொடுத்த ஒரு மெசேஜில் வந்து அதோட தலைப்பு உள்முக அமைதியின் தன்மையை மேம்படுத்துதல். இந்த தலைப்பில் வந்து அவர் ஒரு பண்டாரா மெசேஜ் கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து தான் நம்ம இந்த இன்டென்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்கோம். ஸோ இது என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சகோதரர் டாக்டர் இட்சாக் டி அடிசஸ், ஸோ இவர் வந்து இந்த அலுவலகம், அப்புறம் வந்து நிறுவனங்கள், ஆர்கனைசேஷன்ஸ், கம்பெனிஸ் இதெல்லாம் வெற்றி அடையிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காரு, ஒரு கணக்கு மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ தாஜி வந்து அதோட ரிலேட் பண்ணி இது வந்து நம்ம அமைதிக்கான ஒரு கணக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அழகாக ஆரம்பிச்சிருப்பாரு அந்த மெசேஜை. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெயின் ஃபோக்கஸ் 2 இது தான் இருக்கும். இப்போ வெற்றி அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது நம்ம மன அமைதி, மகிழ்ச்சி, வருமானம், கரியர் குரோத் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். அதே வெளிப்புற ஒருங்கிணைப்பு, உள்முக ஒருங்கிணைப்பின்மை
உள்முக ஒருங்கிணைப்பின்மை அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம கவலைகள், கோபம், உள்முக குழப்பம், சுய சந்தேகம், நம்பிக்கையின்மை அப்படின்னு பலது சொல்லலாம். ஸோ இந்த கணக்குப்படி நம்ம அதெல்லாம் குறைக்கும் போது நம்மளுக்கு அமைதியானது இன்னும் ஜாஸ்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கிலீஷ்ல எக்ஸ்டர்னல் இன்டகிரேஷன் பை இன்டர்னல் டிஸ்இன்டகிரேஷன் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அமைதி விகிதம் சொல்றாங்க. ஸோ இதை நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் முறையில் எப்படி இந்த அமைதி வெற்றியை நம்ம இன்னும் பெருசாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு 3 படி இருக்கு. 3 படி செயல்முறை. ஸோ அதில் முதலாவது படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக்கம், தினசரி இதய நிறைவு பயிற்சி. அதுதான் நம்ம இந்த 21 days சேலஞ்சில் ஒன்றா திரும்பி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறோம். அண்ட் நம்மளுக்கு அந்த 21 நாளில் ஒன்று தொடர்ந்து பண்ணும்போது அது நம்மளுக்கு பழக்கமாகவே ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி இருக்கு. அதனால தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது முதலாவது படி. இப்போ நம்ம அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அது இன்னும் எப்படி ஆழ்ந்து அதை எப்படி அணுகிறது, அதை எப்படி இன்னும் தீமையாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, பயிற்சி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ பயிற்சியை உள்முகப்படுத்துதல், இதில் நம்ம AEIOU சொல்லலாம். கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ், அவர் மேலே இருக்க ஒரு ஃபெய்த் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பயிற்சியை நம்ம உள்முகப்படுத்துகிறோம். அப்புறம் இது ரெண்டும் நம்ம தனி மனிதரோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணுது. பாபுஜி அழகா ஒரு டைம் சொல்லியிருக்காரு, ஒரு அபியாசி தூரத்துல நடந்து போகும்போது அவரை பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அந்த நிலையில நம்ம பார்க்கலாம். இல்லை நம்ம இந்த சமூகத்து அவங்களுக்கு எப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம், நம்ம எப்படி இந்த உலகத்தை இன்னும் அழகாக்குறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நம்ம பார்க்கும்போது பயிற்சியை வெளிப்படுத்துதல், நோக்கம் மற்றும் நடத்தையால் வெளிப்புறப்படுத்துதல், எக்ஸ்டர்னலைசிங் த ப்ராக்டிஸ். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கோட மெயின் ஃபோக்கஸ். இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து 3 நாள் இந்த இன்டென்ஷன்ஸ் இதை எப்படி நம்ம நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 படியும் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம மனித மாற்றம் உண்டாகுது. ஸோ ஹார்ட்ஃபுல்னஸை நம்ம உணர்றோம், நம்ம அதை பயிற்சி பண்ணுறோம், அண்ட் நம்ம இன்னும் மனிதனாக மாறும், இன்னும் நல்ல மனிதனாக மாறும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இது தாஜி வெளியிடும் போது கோவிட் டைம். ஸோ அப்போ நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் மெயினாக ஆரோக்கியத்தை நம்ம எவ்வளோ பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஞானம் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நிறைய செஞ்சோம். அதே மாதிரி இப்போ உலக போர் அப்படின்னு வருது. இது ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கற்றுத்தருதோ. மகாபாரதத்தில் போர் நடக்கும்போது நிறைய விஷயம் கிருஷ்ணர் அர்ஜுனாக்கு ஷேர் பண்ணாரு, கற்றுக் கொடுத்தாரு. அது வழியே நம்ம நிறைய கீதையில ஞானம் கற்றுக்கிட்டோம். ஸோ இதை எதையோ ஒன்று குறிக்குதோ, நம்ம இதை சிந்திக்க வேண்டும். சிறப்பான எதிர்காலத்தை கற்பனை செய்யுங்கள். உலகம் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறுவதாகவும் சிறப்பான நாட்கள் வரப்போவதாகவும் எண்ணுங்கள். அவை மெல்ல மெல்ல நிகழும் அப்படின்னு தாஜி அப்ப சொல்லியிருக்காரு. இப்பயும் அது பொருந்தும், எப்பவுமே அது பொருந்தும். இதுல நான் இன்னொரு குட்டி ஸ்டோரி ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். தாஜி குரு தட்சணையா அவரோட மாஸ்டருக்கு டு மேக் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கதா எங்களுக்கு யூத் செமினார்ல நிதின் அண்ணா ஷேர் பண்ணாங்க திருவள்ளூர்ல. ஸோ நான் அது இங்கே ஷேர் பண்றேன். நாங்கள் அன்னைக்கு முடிவு எடுத்தோம்,
நாங்களும் வந்து பல யூத்தை போய் சேர்த்து அவங்களையும் வந்து இந்த ஆன்மீக பாதையில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நாங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டோம். எங்களோட குருக்கு மேபி எங்களோட குரு தட்சணையா இது போய் சேரட்டும் அப்படின்னு. ஸோ இங்கே எல்லாம் நிறைய வாலண்டியர்ஸ்லாம் இருக்கீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அவர் எதிர்பார்க்கிற ஒரு உலகம், ஒரு அமைதியான உலகம், மேல் உயர்ந்த ஆன்மாக்கள், ஆஹா உலகம் எவ்வளோ அழகா இருக்கே, நானும் போய் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் தாஜி சொல்லியிருக்கார். அப்படியேப்பட்ட உலகம் எப்படி இருக்கும்? நம் மென்மையாக கண்களை மூடி அதை காட்சிப்படுத்தலாம். இன்னும் பல செடி கொடிகள் இருக்கலாம், பூக்கள் அழகாக இருக்கலாம், காலையில டிராஃபிக் கம்மியா இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடம் இன்னும் அன்பா இருக்கலாம். அவரோட அன்பு இந்த உலகம் முழுவதும் அப்படியே பரவி இருக்கலாம். நீங்க தாஜி சொன்ன இந்த அமைதியான உலகத்தை கற்பனை செய்யுங்கள். அதனைத் தொடர்ந்து நம்ம உள்நோக்கம் ஒண்ணு,
அப்படியே பயிற்சி செய்யலாம். உலகில் எல்லா மனிதர்களிடம் இருக்க உணர்வும், பணிவும், அன்பும், அமைதியும் பெருகட்டும்.
நன்றி. தொடர்ந்து நம்ம இப்போ 9 o'clock ப்ரேயர் பண்ணலாம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு மற்றும் பக்தியால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்களுக்குள் உண்மையான நம்பிக்கை மென்மேலும் வலுவடைந்து வருகிறது.